Welcome back children. This is the second Romans continuation exercise only. So in the previous video we have completed the first 4 question of the second Roman on has or have or had usage. இல்லையா நம்ம previous videoல நீங்க first 4 question பண்ணிட்டீங்க. என்ன பண்ணனும்னா we need to use have or has or had to fill the blanks. இந்த blanks கீழே இத fill பண்றதுக்கு நம்ம have, has or had யூஸ் பண்ணனும். So where can we use have or has? அது நம்ம டீடைலா பார்த்தோம் இல்லையா? have or hasங்கிறது present time verb. ஒரு இந்த சென்டென்ஸ் வந்து இப்போ present timeல அதாவது இப்போ நடக்கிற விஷயத்தை பத்தி சொல்லுது அப்படினா that we need to use have or has. I repeat again, when we are talking about any action ஒரு ஆக்ஷனோ இல்ல அந்த சிச்சுவேஷனோ அது வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படினா அது present ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ present timeல தான் நம்ம have or has யூஸ் பண்ணுவோம் according to the subject. have எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? have can be used to the subject I, you, we, they and plural subjects இல்லையா? has எந்த subjects கூட நம்ம யூஸ் பண்ணலாம்? he, she, it and to the singular subject நம்ம has யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே நம்ம present time verb ன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நடக்கிற விஷயத்தை பத்தி சொல்லும்போது நம்ம present ன்னு சொல்லுவோம். ஓகே? had நம்ம எங்க யூஸ் பண்ணலாம்? hadங்கிறது past time verb. அது எந்த subject கூட நம்ம யூஸ் பண்ணலாம். have or has க்கு தான் நமக்கு some rules இருக்கு. But for the usage of had அது past time நம்ம find out பண்ணிட்டோம். இந்த சென்டென்ஸ் past பத்தி முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசுதுனா we can directly use the verb had only. Clear? had நம்ம எங்க யூஸ் பண்ணலாம்? past time event, past time sentence இருக்கு. அந்த சென்டென்ஸ் வந்து நேத்திக்கு நடந்த விஷயத்தை பத்தி சொல்லுது இல்ல முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி நமக்கு சொல்லுதுனா அங்க நம்ம had யூஸ் பண்ணனும். எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்னா any subject, எந்த சப்ஜெக்ட் கூடயும் நம்ம had யூஸ் பண்ணலாம். Clear? Okay, let's continue this exercise. Fifth one, the match dash all the excitement and we enjoyed ourselves till the end. The match dash all the excitement and we enjoyed ourselves till the end. அப்படினா இந்த மேட்ச் அதாவது இந்த போட்டி இருக்கு. இப்ப நடந்த போட்டி வந்து எல்லா எக்ஸைட்மென்ட் ஓகேவா எல்லா ஆர்வத்தோட நாங்க அது எல்லாமே இது கண்டெய்ன் பண்ணிச்சு. அதுல இருந்துச்சு ஒரே எப்படி சொல்றது ஒரே விறுவிறுப்பான ஒரு மேட்ச் மாதிரி எங்களுக்கு இருந்தது. அண்ட் நாங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இருந்துச்சு நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே அவங்க இப்போ பண்றாங்களா? இல்ல, அவங்க ஆல்ரெடி என்ஜாய் பண்ணாங்க. அது ரொம்ப விறுவிறுப்பான ஒரு மேட்சா இருந்தது, போட்டியா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்போ இருந்துச்சுனாலே அது என்ன மீன் பண்ணுது? வெரி குட், தட் இஸ் பாஸ்ட் இல்லையா? அது வந்து பாஸ்ட் நம்மளுக்கு புரியுது. எல்லாமே இருந்துச்சுனாலே அது முடிஞ்சு போன விஷயம். அப்போ முடிஞ்சு போன விஷயம் பத்தி நம்ம பேசுறோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் பாஸ்ட். அப்போ பாஸ்ட்க்கு நம்ம இந்த மூணுல எந்த verb யூஸ் பண்ணணும்? வெரி குட். which one? had. had தான். இதுல இப்ப நம்ம சப்ஜெக்ட் செக் பண்ணணுமா? no. once we found நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இது வந்து பாஸ்ட்ல நடந்த விஷயம் அப்படினாலே சப்ஜெக்ட் நம்ம செக் பண்ண தேவையில்லை. பிகாஸ் எந்த சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம had தான் யூஸ் பண்ண போறோம் பாஸ்ட்ல. ஓகே, so what is the answer here? That is had. had. The match had all the excitement and we enjoyed ourselves till the end. It means the match வந்து எல்லாம் ஒரு விறுவிறுப்பா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆர்வமா இருந்துச்சு. அண்ட் நாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அது வந்து முடிஞ்சு போன விஷயங்கிறதுனால we have used had. Okay, so let's go for the sixth one. My sister dash won many prizes. My sister dash won many prizes. She is the best badminton player in our district. She is the best badminton player in our district. என்னுடைய சிஸ்டர் வந்து நிறைய prizes win பண்ணிருக்கா.
இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்க டிஸ்ட்ரிக்ட்ல அவ தான் வந்து பெஸ்ட் பேட்மிண்டன் பிளேயர். பேட்மிண்டன் பிளேயர்னா பூப்பந்து விளையாடுறது நம்ம சொல்லுவோம். ஓகேவா? டென்னிஸ் மாதிரி நம்ம அது விளையாடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஸோ அவங்க எவ்வளோ ப்ரைஸஸ் நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வின் பண்ணியிருக்காங்கங்கிறது அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதே அது முடிஞ்சு போன விஷயம் இல்லையா? அப்போ முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசணும்னா we need to use which verb? Yes, had or has or have. இந்த verb நம்ம யூஸ் பண்ணணும். Very good. We need to use had only. How? Because அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வந்து ஓன் பண்ணாங்க, அவங்க நிறைய prizes வின் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இப்போ பண்ணாங்கன்னு சொல்லல இல்லையா? ஸோ நிறைய prizes வின் பண்ணாங்கங்கிறது முடிஞ்சு போன விஷயம் பத்தி சொல்றோம்னா we can use had only. So here which is the correct answer? Again had. H-A-D, had. Okay, my sister had won many prizes. She is the best badminton player in our district. என் சிஸ்டர் நிறைய prizes வின் பண்ணியிருக்கா. அவ தான் வந்து எங்க டிஸ்ட்ரிக்ட்ல எங்க மாவட்டத்திலே அவ தான் வந்து ஒரு சிறந்த பேட்மிண்டன் பிளேயர் அப்படிங்கறாங்க. ஓகே, let's go for 7th one. I dash an interesting book to read tonight. I dash an interesting book to read tonight. என்கிட்ட ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஆர்வமிக்க உள்ள ஒரு புக் இருக்கு, அதுதான் நான் இன்னைக்கு நைட்டு படிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? when they are going to do so in the sentence இப்போ presentல இருக்கா இல்ல pastல இருக்கான்னு find out பண்ணதுக்கு we need to find out the time word. ஏதாவது time mention பண்ணிருக்க word இருக்கா? yes, அதாவது tonight-ங்கற ஒரு word இருக்கு இல்லையா? tonight-னா என்ன? இன்னைக்கு நைட்ங்கிறது அது வரப்போகுது இல்லையா? ஸோ அது முடிஞ்சு போன விஷயம் கிடையாது. இன்னைக்கு நான் அது படிக்க போறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போனா இட் இஸ் நாட் இன் தி பாஸ்ட், இட் ரெஃபர்ஸ் டு தி பிரசன்ட் ஒன்லி. ஸோ பிரசன்ட்னா நம்ம எந்த வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஃபார் பிரசன்ட்? எஸ், we will be using has or have only. has or have தான் நம்ம யூஸ் பண்ணணும். but we need to check the subject. எங்க இருக்கு subject? here. so have or has தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி we need to check the subject. what is the subject here? that is I ங்கற subject தான் இங்க இருக்கு. அப்போ I ங்கற subjectக்கு நம்ம have யூஸ் பண்ணுவோமா இல்ல has யூஸ் பண்ணுவோமா? very good. we need to use have only. பாருங்க இங்க subject I எழுதிருக்காங்க. I-க்கு நம்ம எப்பவுமே present timeல have தான் யூஸ் பண்ணணும். so what is the correct answer here? have. so let me write the spelling. H A V E, have. I have an interesting book to read tonight. இன்னைக்கு நைட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான புக் நான் படிக்கிறதுக்கு என்கிட்ட அது இருக்கு. அப்படி இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இருக்குன்னா நம்ம have, அதாவது present verb தான் யூஸ் பண்ணுவோம். let's go for 8th one. she dashed a cold, now she is better. she dashed a cold, now she is better. அவளுக்கு காய்ச்சல் இருந்துச்சு, இல்ல சளி பிடிச்சிருந்தது, பட் இப்போ அவ குணமாயிட்டா. now she is better னா இப்போ அவ குணமாயிட்டா. பட் அதுக்கு முன்னாடி அவளுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா? அவளுக்கு காய்ச்சலோ இல்ல சளியோ அவளுக்கு இருந்துச்சு இல்லையா? சளி பிடிச்சிருந்தது. அப்போ இருந்துச்சுங்கிற ஒரு வேர்டே அது பிரசன்ட்டா இல்ல பாஸ்டா? அது முடிஞ்சு போன விஷயமா இல்ல நடக்கிற விஷயமா? முடிஞ்சு போன விஷயம் இல்லையா? அப்போ முடிஞ்சு போன விஷயம்னா அது present or past? which one? very good, past. அப்போ pastனா எந்த verb நம்ம யூஸ் பண்ணணும்? had only இல்லையா? அப்போ இங்க had தான் நம்ம யூஸ் பண்ணனும் தெரியும். அப்போ நான் இங்க again subject check பண்ணனுமா? no. had past நம்ம find out பண்ணிட்டாலே had தான் எந்த subject இருந்தாலுமே யூஸ் பண்ண போறோம். அப்போ what is the correct answer? had. spelling H-A-D, had. we no need to check the subject. subject வந்து நம்ம செக் பண்ண வேணாம். டைரக்ட்டா நம்ம ஆன்சர் மட்டும் had ன்னு எழுதிக்கலாம். ஓகே, now the answer is she had a cold, now she is better. அவளுக்கு கோல்ட் இருந்துச்சு, பட் இப்போ அவ சரியா இருக்கா, குணமாயிட்டா. ஓகேவா? last one. they dash rice for dinner every day. they dash rice for dinner every day. அவங்க everydayனாலே என்ன? தினமும் இல்லையா? அவங்க தினமும் நைட்டு சாப்பாடுக்கு அவங்க ரைஸ் தான், சாப்பாடு தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ எவ்ரிடே மீன்ஸ் டெய்லி ஆக்ஷனை பற்றி சொல்றதுனாலே அது என்னவா நம்ம சொல்லலாம்?
Very good. We already learned every day. இல்ல now அப்படினாலே நம்ம daily action பத்தி பேசுறோம்னா அது present தான் ரெஃபர் பண்ணும். அப்போ இங்க present time verb தான் நம்ம யூஸ் பண்ணணும். What are the present time verb? That is has or have. Has or have தான் நம்ம யூஸ் பண்ணணும். So before using has or have, what do we need to check? நம்ம என்ன செக் பண்ணணும்? Very good. That the subject இல்லையா? இப்போ நம்ம has or have யூஸ் பண்றோம்னா அதுக்கு நம்ம subject செக் பண்ணணும். What is the subject here? That is they. Theyங்கிறது plural subject or singular subject? They னா அவர்கள் அர்த்தம். ஓகேவா? அவர்கள்னா many person or one person? Many person மல்லி அதாவது plural subject. அப்போ plural subject க்கு which verb we need to use? Have or has for the plural subject. For plural we need to use have only. அப்போ what is the answer? Have. H-A-V-E. Have. So now the answer is they have rice for dinner every day. அவங்க டெய்லியுமே டின்னருக்கு அதாவது நைட் சாப்பாடு தான் அவங்க சாப்பிடுவாங்க. Okay? So children, we have completed this exercise. So let's read out these questions with the correct answer. Okay? The match had all the excitement and we enjoyed ourselves till the end. So இது முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசுறதுனால we have used had. Sixth one, my sister had won many prizes. She is the best badminton player in our district. இங்க won many prizes சொல்லிருக்காங்க. அவங்க நிறைய prizes win பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லும்போது அதுவும் past. அப்போ past பத்தி நம்ம பேசும்போது முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசும்போது we need to use had only. Let's go for seventh one. I have an interesting book to read tonight. இன்னைக்கு நைட் படிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு இன்ட்ரஸ்டிங்கான புக் இருக்கு. ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு புக் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போனா இங்கேயும் நம்ம present time பத்தி பேசுறோம். So that here we have used have because the subject is I only. Okay children, let's go for the eighth one. She had a cold, now she is better. அவளுக்கு பிடிச்சிருந்தது அதனால ஆனா இப்போ அவ வந்து ஓகே அவ பெட்டரா இருக்காங்கறாங்க. சோ பிடிச்சிருந்ததுனால அவளுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ பிஃபோர்ங்கிறது முடிஞ்சு போன விஷயம். அதனால தான் we have used had. At last they have rice for dinner every day. அவங்க தினமுமே நைட் சாப்பாடுக்கு ரைஸ் தான் எடுப்பாங்க, சாப்பாடு தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. சோ everyday means present time event only. அப்போ present timeனா நம்ம have or has யூஸ் பண்ணனும். எங்க subject வந்து they, it means plural. That is why we have used the verb have only. So children, I hope you are clear with this topic and also about the exercise. I'll meet you with the next topic children. Thank you.